உடலை மறைப்பதாக நினச்சிக்கிட்டு எல்லாரும் அம்மனமாக திரிகிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆடைனால ரேப்பு நடக்காது. அதனால் ஆடை போட்டாலும் ஆடை போட இல்லைனாலும் அது அவனோட பார்வை. ஒரு குழந்தை ட்ரெஸ்ஸே இல்லாமல் விளையாடுது, நீங்கள் கொஞ்சம் தான் செய்வீங்க. சைக்கோவாக இருக்கிறவனுக்கு அதை ரேப் பண்ணணும்னு தோணும். ஸோ 2 மனநிலை இங்கே இருக்கு இல்லையா? நான் கேட்குறது, வாலண்டியராக நீங்கள் ஏன் ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறீங்க? ஆடைகள்னால நிச்சயமாக பிரச்சனையே இல்லை. ஆனால் பிரச்சனை பண்ணுறதுக்காக நீங்கள் ஆடைகள் போடுறீங்கன்னா அது பிரச்சனையாக தானே மாறும். ஸோ அதாவது டே 1லேருந்து நான் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து என் கிழவி குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து அந்த கிழவி உலகம் தோன்ற நாள்லேருந்து இந்த ஆடை பிரச்சனைகள் இருக்குது. இலை தலைகளை கட்டினாங்க, எனக்கு தெரியும். தோல், மிருகங்களுடைய தோள்களை உடுத்திட்டு நடந்தாங்க. அப்போல்லாம் இல்லாத பிரச்சனை இன்றைக்கி விதவிதமாக வண்ண வண்ண ஆடைகள். என்னென்னா உடலை மறைப்பதாக நினச்சிக்கிட்டு எல்லாரும் அம்மனமாக திரிகிறாங்க. அதுதான் பிரச்சனை. ரொம்ப புரியாது என்னென்னா, இந்த பெண்கள் எதை எப்படின்னு புரிஞ்சுக்கிறதே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுறாங்களோ, இல்லை ஒரு வரி படிச்சுக்கிட்டு முழு புத்தகம் படித்த மாதிரி காட்டுறாங்களா, சமூகத்தை பற்றியோ வரலாற்றை பற்றியோ பெண்களை பற்றியோ சமூக நிலையை பற்றி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்து அவங்க அதை பண்ணால் சந்தோஷம் எனக்கு. 4 நாள் வராங்க, 5ஆவது நாள் காணாமல் போயிடுறாங்க. அந்த 4 நாள் பலருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிடுறாங்க. அதுதான் இங்கே ஆடைகள்னால ரேப்பா நிச்சயமாக கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு காரணம்.